ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிரிப்டோ இன்ஃபோ தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சிஐடி சார்ட் அனலைசர் அப்படின்ற நம்மளோட ஓன் ஏஐ ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம். இது எப்படி ரன் ஆகுது, இதில் என்னென்னலாம் பண்ண முடியும், இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், இதனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். இதனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இதில் நீங்கள் அக்சஸ் வாங்குறது மூலமாக என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லிடுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதே எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டேப் பண்ணி ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய கிரிப்டோ ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிஐடி சார்ட் அனலைசர் அப்படின்றது எப்படி ரன் ஆகுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நிறைய பேர் ப்ரீமியம் சேனல் அப்படின்ற மாதிரி நடத்துவாங்க, நிறைய பேர் ஃப்ரீ சேனல் நடத்துவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்காக, அதாவது ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கான என்ட்ரி எக்ஸிட், எந்த இடத்துல டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க, ப்ராஃபிட் ஹிட் ஆன உடனே ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணுவீங்க. இதுதான் நடக்கும். பட் அதில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ட்ரேடர் உங்களுக்கு கால்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் ஆக்டிவாக இருக்கலாம், ஆக்டிவாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு சில நேரத்தில் நீங்களே அதை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. நானே கால்ஸ் கொடுக்குறப்ப ப்ரோ லேட்டாக தான் ப்ரோ பார்த்தேன், என்னால் என்ட்ரி எடுக்க முடியல, நீங்கள் டேக் ப்ராஃபிட்னு போட்டீங்க, அப்போ தான் நான் என்ட்ரியவே பார்த்தேன், ஸோ அதனால் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அந்த மாதிரி விஷயத்தினால நிறையா ட்ரேட் உங்களுக்கு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ஏஐயில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது இந்த இது இண்டிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ட்ரேட் எடு அப்படின்ற மாதிரி நான் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறேன். அது எல்லாத்தையுமே ஏஐட்ட ஃபீட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். அதை தாண்டி யூசர் சைடு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா நாங்கள் இதை எங்களோட டீம்ல எல்லாரும் சேர்ந்து இதை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் எங்களோட என்ட்ரிக்காகவோ எக்ஸிட்டுக்காகவோ நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இன்னைக்கு ஒரு சார்ட் பார்க்குறீங்க, அந்த சார்ட்டில் எங்கே சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ட் இருக்குது, எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த சார்ட்டை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வெப்சைட்டில் அப்படியே அப்லோட் பண்ணி அனலைஸ் அப்படின்றத மட்டும் கொடுத்தா போதும். உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாத்தையுமே அதுவே கொடுத்துரும். அது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளோட இன்டர்ஃபேஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கான லிங்கை நான் கமெண்ட்லேயும் பின் பண்ணிக்கிறேன், டெலகிராம்லேயும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் லான்ச் ஆஃபராக இப்போ ஒரு ஆஃபரும் போயிட்டு இருக்கு. அதையும் வீடியோவில் நான் உங்களுக்கு நடுவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் நமக்கு லான்ச் ஆஃபர் அப்படின்ற மாதிரி $20 per month அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த $20 கொடுக்கறதுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடச்சிரும். என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இப்போ நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் லாகின் அப்படின்றத கொடுங்க. கொடுத்த உடனே லாகின் சைன் அப் இருக்கும். சைன் அப் அப்படின்ற பேஜில் போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி, டெலகிராம் யூசர் நேம், ரெஃபரல் கோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஒரு கம்யூனிட்டி இருக்கு, அதாவது ஒரு 100 பேர் 200 பேர் கம்யூனிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க உங்களோட ரெஃபரலை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு அந்த ரெஃபரல் கோடை ஷேர் பண்ணி நம்மளோட வெப்சைட்ல பர்சன்ஸ் ஆட் ஆகுறாங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு சர்டைன் பர்சன்டேஜ் நாங்கள் கமிஷனாக கொடுத்துருவோம். ஸோ இதுல நெக்ஸ்ட் சைன் அப் பண்ணிட்டு இமெயில், டெலகிராம் யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆயிரும். நம்ம பிளாட்ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு லாகின் பண்ணணும். இப்போ நான் என்னோட ஐடியா லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ஐடியா நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கும் இப்படிதான் இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா இங்க எனக்கு கிரெடிட் 486 அப்படின்ற மாதிரி இருக்கு, ஸ்டோரேஜ் இப்படி இருக்கு, அனலைஸ் இப்படி இருக்குல்ல. இது உங்களுக்கு இங்க 1 கிரெடிட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃப்ரீ அக்கௌண்டா இருக்கும்போது அந்த 1 கிரெடிட் அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணி ட்ரையல் பார்த்துக்க முடியும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஓகேவா? இந்த கிரெடிட்ஸ் அப்படின்ற பேஜ் வந்துருச்சா? வந்ததுக்கு அப்புறமேட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு டேஷ்போர்ட், ஸ்கிரீன்ஷாட் அனலைசர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க அசெட், பாயிண்ட், டைம் ஃப்ரேம் இது நீங்க என்டர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. தெரிஞ்சா என்டர் பண்ணலாம், இல்லை அப்படின்னா என்டர் கூட பண்ண வேணாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே ட்ரேடிங் வியூ அப்படின்ற ஆப் நீங்க பார்த்துருப்பீங்க. ட்ரேடிங் வியூ அப்படின்றது தான் நம்ம சார்ட்டை அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற டூல். ஓகேவா? இந்த ட்ரேடிங் வியூல இருந்து தான் சப்போர்ட் எங்க இருக்கு, ரெசிஸ்டன்ட் எங்க இருக்கு, அதே மாதிரி சப்ளை, டிமாண்ட், ஆர்டர் பிளாக் எல்லாத்தையுமே பார்க்கறது. ஈவன் கிரிப்டோ பண்றவங்க, ஃபாரெக்ஸ் பண்றவங்க, ஸ்டாக்ஸ் பண்றவங்க எல்லாருமே அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ. நம்மளோட ஏஐ உங்களுக்கு
கிரிப்டோக்கு மட்டும் ஒர்க் ஆகாது. கிரிப்டோ, ஃபாரெக்ஸ், ஸ்டாக்ஸ், கமாடிட்டிஸ் நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணாலும் வந்து அதோட சார்ட்டை அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான என்ட்ரி எக்ஸிட் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இப்போ நம்மளோட சேனல் வந்து மெயினாக கிரிப்டோ பேஸ்ட் அப்படின்றதுனால நான் கிரிப்டோ பேரை வச்சு பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேட் எடுக்கிறவராக இருந்தால் அப்படின்னா வந்து ஃபாரெக்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம். எதில் எடுத்தாலும் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டான வந்து ரிசல்ட்டை வந்து அது கொடுத்துரும். ஓகேவா? அதை வந்து ஓன் அனலைஸ், அதாவது வந்து உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட் கொடுத்துரும். அதை வந்து நீங்களும் வந்து ஒரு அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ட்ரி எக்ஸிட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அது எப்படி அப்படின்றத இப்போ சொல்லிடுறேன். இப்போ நான் பிடிசி பேரை வச்சே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பிடிசி பேரை ஓப்பன் பண்ணிட்டேன். 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்குது. லைவ்ல இப்படி இருக்குது சார்ட். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா சார்ட் மட்டும் கொஞ்சம் கிளியராக அப்லோட் பண்ணுங்க. நிறையா பேர் வந்து இப்போ நான் லான்ச் பண்ண 2 நாள்லேயே அனலைஸ் பண்ணுறதை நாங்கள் வந்து பேக் சைடு வந்து செக் பண்ண முடியும் என்னென்ன அனலைஸ்லாம் பண்ணுறீங்கன்ட்டு. பார்த்த வரைக்கும் டோக்கனோட நேமே தெரியாத மாதிரி சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுறீங்க. போர்ட்ரேட் மோடில் வச்சு சார்ட்டை அப்லோட் பண்ணுறீங்க. ப்ரீவியஸ் டேட்டா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சார்ட்டை அனலைஸே பண்ண முடியும், மேனுவலாக பண்ணாலே. அப்போ ஏஐ என்ன பண்ணும், நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிற 3 கேண்டில் 4 கேண்டில் மட்டும் வச்சுட்டு எனக்கு அனலைஸ் பண்ணி கொடு அப்படின்னா ஏஐ வந்து எப்படி கரெக்டாக அனலைஸ் பண்ணும்? ஸோ அதனால் சார்ட்டை வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சுட்டு அட்லீஸ்ட் இந்த மாதிரி 1 hour டைம் ஃப்ரேமில் இவ்வளோ கேண்டில் இருக்கிற மாதிரியாவது வச்சு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இல்லை 4 hourல வைக்கிறீங்க அப்படின்னா 4 hourல வந்து அதே மாதிரி வந்து இவ்வளோ கேண்டில் இருக்கிற மாதிரி வச்சு அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட டைம் ஃப்ரேமை கம்மியாக வச்சுக்கோங்க. இல்லை நான் லாங் டேர்ம் ட்ரேட், அதாவது வந்து 1 or 2 days வெயிட் பண்ணுற மாதிரி ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னா லாங்கர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இப்போ 1 hour டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணிட்டா இப்படி இருக்கா? இதை நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். அப்படியே நம்ம பிளாட்ஃபார்முக்கு வந்துருங்க. அப்லோட் யுவர் சார்ட் அப்படின்றத டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயிலை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி, அதாவது சார்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு டன் அப்படின்றத கொடுத்துருங்க. இந்த இடத்துல அனலைஸ் சார்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட் அனலைஸ் பண்ணும். நம்மளோட ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சார்ட்டை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கான ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் அனலைஸ் வந்துடும். பிடிசி யூஎஸ்டிடி நான் என்ன பேரில் வந்து என்ன டைம் ஃப்ரேமில் பண்ணேன், 1 hour டைம் ஃப்ரேம். இப்போ மார்க்கெட் நியூட்ரலாக இருக்குது, அதாவது மேலேயும் போகுதான்னு தெரில, கீழேயும் போகுதான்னு தெரில, கன்சால்டேஷன் ஜோனில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. கான்ஃபிடன்ஸ் வந்து 70% கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல மல்டி ஸ்ட்ராட்டஜி இன்ஜின்லாம் வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மேபி வந்து ஒரு 15 to 20 days ஒரு 1 monthக்குள்ள வந்து கொண்டு வந்துருவோம். இன்னும் நிறைய அப்கிரேடேஷன் போக போகுது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். இன்னும் கீழே வந்தீங்க அப்படின்னா சிஐடியில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் வந்து பாட்டுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கிறது என்னென்னா வந்து 3 layer ஸ்ட்ராட்டஜி. ஒன்று வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றதை காட்டும். செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஜோன், டிமாண்ட் ஜோனில் இருக்கா இல்லை வந்து சப்ளை ஜோனில் இருக்கா அப்படின்றத காட்டும். தேர்டு வந்து மொமெண்டம், வால்யூமோட மொமெண்டம் எப்படி இருக்கு, வால்யூம் ரைஸ் ஆகுதா வால்யூம் டவுன் ஆகுதா அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டும். இந்த 3 லேயர் கான்ஃபிகரேஷனை வச்சு தான் உங்களுக்கு வந்து ட்ரேட் வந்து லாங் எடுக்கலாமா ஷார்ட் எடுக்கலாமா, மார்க்கெட் மேலே போக போகுதா கீழே போக போகுதா அப்படின்றது நம்மளோட அனலைஸ் பண்ணுது. இதில் இந்த 3 மொமெண்டம் வந்து பிடிசிஐ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்ப நமக்கு ட்ரேட் சிக்னல் லாங் அப்படின்ற மாதிரி கிடைக்குது. ஸ்ட்ராட்டஜி என்ன, நியூட்ரல் ட்ரெண்டாக இருக்குது. நாங்கள் சிஐடி இன்ஸ்டிடியூஷனல் ஜோன் அப்படின்றது வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து டச் பண்ணியிருக்கு அப்படின்றதுனால வந்து லாங் அப்படின்ற மாதிரி. என்ட்ரி ப்ரைஸ் வந்து 92,000, ஸ்டாப் லாஸ் வந்து 90,900. டேக் ப்ராஃபிட் 1 அப்படின்றது சேஃபான எக்ஸிட். டேக் ப்ராஃபிட் 2 ஒரு சிலர் போவாங்க. டேக் ப்ராஃபிட் 3 அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களோட ரிஸ்க்கை வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஓவரால் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி போடு 1:5.45 அப்படின்ற மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நம்ம செட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சென்டிமெண்ட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு காட்டிடும். மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் ஸ்கோர் இங்கே வந்து காட்டிடும். இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரோ டிப் வந்து, அதாவது ஒன்றும் இல்லை, டேக் ப்ராஃபிட் 1 ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸை மேலே மூவ் பண்ணிட்டே வாங்க அப்படின்றதான் ஜென்ரலாக கொடுக்குற ப்ரோடிப் தான். ட்ரேட் ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா என்ட்ரி அட் சிஐடி இன்ஸ்டிடியூஷனல் டிமாண்ட் ஜோன் வித் பொட்டன்ஷியல் ஃபார் சிஐடி ட்ரெண்ட் கண்டினியூஷன். அதாவது நம்ம கொடுத்துருக்கோம் தெரியுமா, இந்த இடத்துல 3 இது ஃபீட் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அது வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால வந்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. கீழே வந்தீங்க அப்படின்னா கீ லெவல்ஸ், அதாவது வந்து மேஜர் சப்போர்ட் எங்கே இருக்குது, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற மேஜர் சப்போர்ட் எங்கே இருக்குது, மேஜர் ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது, மைனர் ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது, மைனர் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில் இங்கே வந்துடும். இன்னொன்று மார்க்கெட் அனலைஸ். மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குது, பேட்டர்ன் வந்து சைட்வேஸாக இருக்குது, கரண்ட் ட்ரெண்ட் வந்து நியூட்ரலாக இருக்குது கம்பேர் பண்ணுறப்ப, அதாவது நாங்கள் ஃபீட் பண்ணியிருக்கிறது பார்க்குறப்ப வந்து நியூட்ரலாக இருக்குது, புல்லிஷாக இல்லை பேரிஷாகவும் இல்லாமல் நியூட்ரலாக இருக்குது. கீ இண்டிகேட்டர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரைஸ் கன்சாலிடேட்டிங் ஆஃப்டர் அ ரீசெண்ட் அப் ட்ரெண்ட். ஒரு ரீசெண்டான அப் ட்ரெண்ட் இங்கே நடந்திருக்கு மார்க்கெட்டில், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த சார்ட்டில். அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு, அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. கீ இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நோ கிளியர் இண்டிகேஷன் ஆஃப் சிஐடி இன்ஸ்டிடியூஷனல் மொமெண்டம். சிஐடி இன்ஸ்டிடியூஷனல் மொமெண்டம் நாங்கள் எப்படி ஃபீட் பண்ணியிருக்கோம்னா வால்யூமில் வந்து இந்த இடத்துல வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குல்ல, அந்த இது வந்து பீக் ஆகாததுனால நாங்கள் 30% ஏஐக்கு ஃபீட் பண்ணியிருக்கோம். அதை டச் பண்ணிச்சு அப்படின்னா மொமெண்டம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி அர்த்தம்.
அதை டச் பண்ணாததுனால வந்துட்டு அது கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டேட்டாவெலாம் வச்சு தான் வந்து நம்மளோட சார்ட் வந்து உங்களுக்கு அனலைசிஸ் கொடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர் நம்மளே வந்து கீழே கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ அக்கௌண்ட் சைஸ், ஒரு சிலர் $100 வச்சு எடுப்பீங்க, ஒரு சிலர் $1000 வச்சுருப்பீங்க. இப்போ நான் $100 வச்சுட்டு இங்கே ரிஸ்க் நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ, இப்போ நான் வந்து எனக்கு 3% ரிஸ்க் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா $100ல் $3 ரிஸ்க், பொசிஷன் சைஸ் என்ன, பொசிஷன் வேல்யூ என்ன லிவரேஜ் வச்சா உங்களுக்கு வந்து அதில் ப்ராஃபிட் வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துரும். பொட்டன்ஷியல் ப்ராஃபிட் வந்து டேக் ப்ராஃபிட் 1, நீங்கள் வந்து 3% ரிஸ்க் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆனால், அதாவது இங்கே கொடுத்துருக்கல டேக் ப்ராஃபிட் இந்த இடத்துல அது ஹிட் ஆனிச்சு அப்படின்னா $100க்கு உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் காட்டும், டேக் ப்ராஃபிட் 2 ஹிட் ஆனால் எவ்வளோ காட்டும், டேக் ப்ராஃபிட் 3 ஹிட் ஆனால் எவ்வளோ காட்டுன்றது இங்கே காட்டுத்துரும். இது வந்து இங்கே ரிஸ்க் செட் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் லிவரேஜ் வந்து அங்கே கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி டேக் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு நாங்கள் வந்து இதில் வந்து செட் பண்ணியிருக்கிறது. இதில் வந்து இதை தாண்டி வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படின்றதுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து நான் ட்ரேடை அனலைஸ் பண்ணிடுறேன், பட் ஆனால் வந்துட்டு இப்போ நான் எடுக்கலை, நான் வந்து அதை வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண எல்லா டேட்டாவுமே இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து பிடிஎஃபாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, பட் டவுன்லோட் பிடிஎஃப் ஃப்ரீ யூசர்ஸ் பண்ண முடியாது, ப்ரீமியம் யூசர்ஸ் தான் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், ப்ரீமியம் யூசருக்கு வந்து நாங்கள் 500 கிரெடிட்ஸ் கொடுப்போம். அதாவது ஒரு தடவை சார்ட் அனலைஸ் பண்ணால் ஒரு கிரெடிட் அப்படின்னா வந்துட்டு 500 டைம்ஸ் வந்து நீங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணிக்கலாம் வித்தின் 30 டேஸில். அதை தாண்டி நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் டவுன்லோடுக்கும் 5 கிரெடிட் போகும். ஓகேவா? ஸோ நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது முன்னாடி யோசிச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேவைன்னா மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள், 5 கிரெடிட் தேவையில்லாம் போகும். இப்போ டவுன்லோட்ஸ் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ரிப்போர்ட் வந்து உங்களோட சார்ட்டோட சேர்த்து எல்லாமே டீட்டெயில்டாக இங்கே வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிடிஎஃப்பும் ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இது எல்லோரும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வேலட் அப்படின்ற ஒரு கேட்டகரி வச்சுருக்கோம். இந்த வேலட் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு கீழே ஒரு ட்ரேடிங் குரூப் இருக்குது அப்படின்னா நம்மளோட ரெஃபரல் சிஸ்டமில் இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெஃபரல் லிங்க் ஜென்ரேட் ஆயிரும். இதை காப்பி பண்ணி உங்கள் குரூப்பில் போட்டு நம்மளோட சிஐடி அனலைசர் அப்படின்ற மாதிரி வந்து வெப்சைட் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலமாக நமக்கு ப்ரீமியம் யூசர் வராங்க அப்படின்னா அதில் இருந்து இந்த ரெஃபரல் மூலமாக ஆட்டோமேட்டடாகவே வந்துட்டு உங்களுக்கு வந்து 10% வந்து நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த 10% கமிஷன் இங்கே ஆட் ஆயிரும். இது ஆட் ஆக நீங்கள் வந்து வித்ட்ரா ஃபண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வேலட் அட்ரஸ் கேட்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வித்ட்ரால் கொடுத்துருவோம். இல்லை அதை வச்சு நான் ப்ரீமியம் போட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அது மூலமாக நீங்கள் வேலட் பேலன்ஸை யூஸ் பண்ணி கிரெடிட்ஸாகவும் ஆட் பண்ணி மாற்றிக்கலாம். இந்த ரெண்டில் நீங்கள் எதாவது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டில் வந்தீங்க அப்படின்னா கான்டாக்டில் வந்து டெலகிராம் சப்போர்ட் இருக்குது, இமெயில் சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குது, எதுவும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நான் ப்ரீமியம்க்கு பே பண்ணிட்டேன், அது வந்து நான் ப்ரீமியம் எப்படி பே பண்ணணும் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், ப்ரீமியம்க்கு பே பண்ணிட்டேன் இன்னும் எனக்கு வந்து ஆட் ஆகலாம் அப்படின்ற ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்டும் பண்ணலாம். FAQ எல்லா டீட்டெயிலும் இருக்குது. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரீமியம் பே பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ வந்து நமக்கு வந்து இன்னும் 3 டேஸ்க்கு வந்து ஆஃபர் இருக்குது. இந்த கிளைம் ஆஃபர் அப்படின்ற பேஜுக்கு போனீங்க அப்படின்னா $19 வந்து ஒரு மந்த்துக்கு பே பண்ணுற மாதிரி கெட் ப்ரீமியம் அக்சஸ் அப்படின்னு கொடுத்துருவோன்னே பே வித் வேலட் பேலன்ஸ். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ரெஃபரல் பண்ணவங்களுக்கு இங்கே பேலன்ஸ் காட்டும். புதுசாக பண்ணுறப்ப பே வித் USDT இருக்கா, இந்த இடத்துல வந்து நம்மளோட அட்ரஸ் இருக்கும். அதாவது USDT BEP20 அட்ரஸ். அதை வந்து டேப் பண்ணிங்க அப்படின்னா காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை எந்த டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது வேலட் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து ஃபண்ட் வச்சுருப்பீங்களா, அதில் வந்து USDT BEP20 அட்ரஸில் வந்துட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். BEP20 அட்ரஸில் வந்துட்டு வித்ட்ரா அப்படின்றத கொடுத்து, அதாவது எங்களோட அட்ரஸை வந்து காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணி BEP20 அப்படின்னு செட் பண்ணிட்டு $19.99 இப்போ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து கொடுத்துட்டு சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஹேஷ் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த வித்ட்ரால் ஸ்க்ரீன்லேயே வந்து டிரான்சாக்ஷன் ஹேஷ் அப்படின்ற மாதிரி ஜென்ரேட் ஆகும். அதை வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணி சப்மிட் பேமெண்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. இது வந்து உங்களுக்கு வந்து மேனுவல் ப்ராசஸாக தான் நாங்கள் வந்து இப்போதைக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டோமேட்டடாக இன்னும் நாங்கள் அப்கிரேட் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொடுத்து கொஞ்சம் நேரத்தில், அதாவது வித்தின் 1 ஹவரில் வந்து நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? மேக்ஸிமம் 1 ஹவர் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க, எனக்கு இன்னும் ப்ரீமியம் அக்சஸ் வரல அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா வித்தின் மேக்ஸிமம் 1 ஹவரில் உங்களுக்கு வந்து வந்துடும். இன்கேஸ் இந்தியன் டைம் படி மிட் நைட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு நாங்கள் யாரும் அவைலபிள் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் அக்சஸ் வந்துடும். ஸோ அது மூலமாக தான் வந்து இது ஒர்க் ஆகுது. டே டைமாக இருந்தால்
ஆஃப்டர் 1 ஹவர், அதாவது வந்து மேக்ஸிமம் 1 ஹவர்க்குலாம் வந்துடும். 1 ஹவர் தாண்டி வரல அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் சப்போர்ட்டில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டக்குன்ட்டு உடனே வந்து ப்ராசஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கிற கான்செப்ட். இவ்வளோ தானா ப்ரோ இதில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. இது வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மீம் காயின்க்கு அப்படின்றதுக்கு வந்து ஒரு இன்சைடர் குரூப்புமே வந்து பிளான் பண்ணிட்டுருக்கோம். அதில் என்ன கொடுப்போம் அப்படின்னா இயர்லி அக்சஸ் கால்ஸு, அதை தாண்டி வந்துட்டு நிறையா வேலட் ட்ராக்கிங், அதாவது பெரிய பெரிய வேல்ஸோட வேலட்டெல்லாம் ட்ராக் பண்ணி அவங்களோட பிஎன்எல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி மீம் காயினில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் கைட் பண்ணுறதுக்கு ஒரு செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான அக்சஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுவுமே வந்துட்டு ப்ரீமியம் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீமியம் கொடுத்தா அப்போ வந்து நான் கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்த்துடலாமா அப்படின்ற நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். ஆக்சுவலாக ட்ரேடிங் அப்படின்றதுல வந்து எதுவுமே 100% கிடையாது. நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கிற ஏஐமே வந்து உங்களுக்கு மார்க்கெட் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சார்ட் வந்து இப்படி இருக்குது, அதனால் இது மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற 70 to 80% அக்யூரசி வந்து உங்களுக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணி தரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓன் அனாலிசிஸும் பண்ணி எடுக்கணும். இன்னொரு விஷயம், கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து என்ன தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம பார்த்தாலும் அதை தாண்டி மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் வந்து நடக்கும். ஓகேவா? நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டெய்லி சாயங்காலம் 7 to 8 PM ரேஞ்சில் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஹெவியாக இருக்கும் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம். ஸோ அதை மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து சார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு உங்களோடதுல புல்லிஷ்னு காட்டுச்சு, ஆனால் வந்து அந்த இடத்துல டக்குன்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஸோ மார்க்கெட் அனாலிசிஸும் கொஞ்சம் பண்ணுங்கள். மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் 10 to 15 டேஸில் அது எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிடுவோம். அதுவுமே மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து டூல் மாதிரியோ இல்லை வந்து டெலகிராம் பாட் மாதிரியோ நாங்கள் கொடுத்துருவோம். அந்த டெலகிராம் பாட்டில் வந்து மார்க்கெட் மொமெண்டம் வந்து உங்களுக்கு வந்து ட்ராக் பண்ணி கொடுக்கும். இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது, திடீர்னு ஏதாவது நியூஸ் வந்திருக்கா அப்படின்றத வந்து ட்ராக் பண்ணுற மாதிரிலாம் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டேட்டாவும் கையில் கொடுத்துரும் அப்படின்னா மார்க்கெட் அனாலிசிஸையும் பார்த்துட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸையும் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்பயுமே நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க டிஎம்மில் வந்து, ப்ரோ நீங்களே வந்து கால்ஸை கொடுத்துருங்க, நீங்களே ஏஐயில் ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு அதை வந்து நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக இதை ரெடி பண்ணதுக்கான ஒன்லி மோட்டிவ் என்ன அப்படின்னா யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. என்னையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நான் எப்போ கால் போடுவேன், எப்போ என்ட்ரி கொடுப்பேன், எப்போ எக்ஸிட் கொடுப்பேன், எப்போ ப்ராஃபிட் கொடுப்பேன், டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணுறோம். இந்த ஏஐயில் வந்து இருக்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நாங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு தான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். முக்கால்வாசி ஸ்ட்ராட்டஜியை ஃபீட் பண்ணிட்டு கேட்டகரைஸ் பண்ணிடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி பிடிக்கும். அதை வந்து நீங்கள் கேட்டகரி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணுற பிளானில் இருக்கும். இப்போதைக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுறதை மட்டும் ஃபீட் பண்ணியிருக்கோம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா அதையும் கூட நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து மெயில் பண்ணலாம். அதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு கன்சர்னில் தான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து நாங்கள் வந்து இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாமே எங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தோணலாம் இதை பார்த்ததுக்கப்புறம், ப்ரோ இதை இது மாதிரி நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வந்து, ஏன்னா இது யூசருக்காக மட்டும்தான் அதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அப்படின்றப்ப நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் டெவலப்பிங் டீம்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட வந்துட்டு ப்ரோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள்ட்ட ஒர்க்கை வாங்கி உங்களுக்கு வந்து நான் கொடுக்கறதுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். இந்த சார்ட் அனலைசரை யூஸ் பண்ணி நான் வந்து பர்சனலாக வந்து ஒரு ட்ரேடிங் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம லான்ச் பண்ணது வந்து ஜனவரி 15 அன்னைக்கு. பிப்ரவரி 15 வரைக்கும் இதை வந்து நான் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். 30 டேஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக பிஎன்எல் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணி இந்த ட்ரேடிங் அனலைஸ் மூலமாக எடுத்ததை வந்து நான் வந்து அப்படியே வந்து ட்ரேடாக எடுத்துகிட்டு இருக்கேன். $80 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து $150 இருக்குது 2 டேஸ்லேயே. அது எல்லாத்தையும் வந்து நான் அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த லிமிட்டட் டைம் ஆஃபர்ன்னு இருக்குல்ல, இந்த டைம் ஆஃபர் முடிகிறதுக்குள்ளே ப்ரீமியம் போடுற எல்லாருக்கும் வந்துட்டு நான் என்ன கால் வந்து ட்ரேட் எடுக்கிறேனோ அது வந்து இந்த ஏஐ மூலமாக தான் எடுக்கிறேன். பட் என்ன எடுக்கிறேன் அப்படின்றதையும் வந்து என்ட்ரி எக்ஸிட் நான் என்ன ப்ரைஸில் எடுக்கிறேன்றதை வந்து ப்ரைவேட் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுறேன். அவங்க எல்லோரும் வந்துட்டு அதை யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க வேணாம், நான் தான் சொன்னேன். அதை வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு போனஸ் மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். பட் அதுலேயும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாகவே டெக்னிக்கல் அனாலிசிஸை ஃபாலோ பண்ணி தான் வருது. அப்படின்றப்ப ட்ரேடிங்கில் வந்து 70 to 80% அப்படின்றப்ப அந்த அக்யூரசி, ஆனால் வந்து 30 டேஸ் முடிகிறப்போ உங்களுக்கு 100% ஷுவராக ப்ராஃபிட்டில் இருக்கும் அப்படின்றது என்னால் சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்துட்டு அதையும் வந்து நான் ஆட் ஆன் மாதிரி உங்களுக்கு வந்து போனஸாக கொடுக்குறேன். எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் கைட் பண்ணுறோம். இதை எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னே தெரில அப்படின்னா கூட நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்கள் டீம் வந்து கைட் பண்ணுவாங்க. எங்கள் டீம்கிட்ட சொல்லி நான் வந்து கைட் பண்ண சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு கிரிப்டோ ரிலேட்டட் வீடியோ மீட் பண்ணுறேன். Until then, see you. Bye bye.